அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விழாவாக, நம்முடைய சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது. நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது. வருவாயில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கிற சமயம்தான் இஸ்லாமிய என்கிற அந்த புனிதமான மதமாகும். நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் திமுக கழகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்தார் விழாக்களை பலரும் நடத்துவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டாங்க. ஆனால் குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி, காஷ்மீருக்கான 370வது பிரிவை ரத்து பண்ணுற அந்த சட்டமாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையினருக்கு எதிராக எது நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான். இப்போ கூட வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசுடைய நிலைப்பாட்டை நாம் தெளிவாக அறிவித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லீம் அமைப்புகள் வாழ்த்தி கொண்டிருக்கிறாங்க, நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல. ஏன்னு உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற் காலை யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர். அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அங்கே போய் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு 4 கார் மாறி மாறி போயிருக்கிறாரு. ஏதோ கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு. அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது. ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வர போகிற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார். இதுதான் முக்கியம். மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல. இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தான். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு கூட மாலையில் பத்திரிகையில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து நாங்கள் தான் ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் யார்? எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் ஒரு பேட்டி தந்திருக்கிறார், நாங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு. ஆக ஆளுங்கட்சி சொல்லிட்டு வர எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. ஆக இப்போ 2வது இடத்திற்கு யார் வருவது என்பதில் தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்குள்ள. நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் நாம் தான் முதல் இடத்துக்கு வரப்போகிறோம், நாம தான் ஆளுங்கட்சி. நான் ஏதோ மமதையில் சொல்ல நினச்சிக்காதீங்க, அகங்காரத்தை சொல்ல நினச்சிக்காதீங்க. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வச்சு நான் சொல்லுகிறேன்.